ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மனிதர்கள் படத்தின் திரை விமர்சனம். மனிதர்கள் படத்தில் கபில் வேலவன், தாக்ஷா, குணவந்தன், அர்ஜுன் தேவ் சரவணன், சாம்பசிவம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ராஜேந்திர பிரசாத், ஜே நவீன்குமார், சாம்பசிவம் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். தரணிதரன், பரிமளா, குலோத்துங்கன் ஆகியோர் இணை தயாரிப்பாளர்களாக பணிபுரிந்திருக்கிறார்கள். அஜய் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனிலேஷ் மேத்யூ இசையமைத்திருக்கிறார்கள். அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராம் இந்திரா. இந்த படத்தினுடைய கதை ஒன்லைனே கதை தான். தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடித்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒருத்தனை கொல்கிறாங்க. மனிதர்கள் என்று டைட்டில் காட்டப்படுகிறது. படம் முழுக்க இருட்டு சண்டை, இருட்டு சண்டை. யார் எதுக்கு அடிக்கிறா, எதுக்கு சண்டை போடுறாங்க, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி படம் எடுத்தால் எவையா பார்ப்பான்? செம போர், மொக்க படம். மனிதர்கள் என்று பெயர் தலைப்பு வைத்துவிட்டு மனிதர்கள் பார்க்க முடியாத, பார்க்கக்கூடாத, பார்க்க விரும்பாத ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்க? இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு ஒரு 3 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி மொக்க படம் எடுக்கிறது நிறுத்துவாங்களோ என்னமோ தெரியல. எல்லாம் புதுமுகங்கள். இருட்டு எதுக்குன்னு நம்ம புரியவே இல்லைங்க. பொதுவாக படம் ஒரு 10 நிமிஷம் இருட்டில் இருக்கலாம். 1.25 மணி நேரம் இருட்டில் பார்த்தா எவங்க பார்க்குறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தாழ முடியலடா சாமி. டைட்டில் மட்டும் நல்லா இருக்குது. படம் முழுக்க போரு, கொட்டாவி இப்படித்தான் வருகிறது. தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பார்த்துறாதீங்க. பார்த்தீங்க அவ்வளவு வெறுப்பாக இருக்கும். காசை திருப்பி கொடுறான்னு தியேட்டருக்காரங்கிட்ட போய் கேட்காம இருந்தீங்கன்னா சந்தோஷம். மனிதர்கள் ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு தோணுச்சு. மனிதர்கள் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 10 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.